வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உங்களது லக்னம் என்னவோ அந்த லக்னத்துடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க ரொம்ப. இப்போ உதாரணத்துக்கு போது எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா நான் மகர ராசிக்குரிய பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நான் பலன் சொல்லும்போது இந்த திசை நடக்கும்போது இவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக இது பரிசீலித்து பாருங்கள். டிப் ஆஃப் த வீக் அந்த வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசி ஒரு ராசியிலே குரு சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயம், கெட்ட விஷயம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் தான். பெரும் பணம் தேடல்கள், பெரும் பணம் ஆசைகள் இதெல்லாம் கூடவே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஒரு ராசியிலே இருக்கும்போது ரொம்ப ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ இது யாரை பெருசாக பாதிக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கும், குரு திசை புத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துரும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களை பேராசையில் ஏற்படுத்தி அதனால் ஒரு பெரிய ஒரு டென்ஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி 2 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கலகங்கள் ஏற்படுவதும் வீட்டிலேயே. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தேவையில்லாத சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. இது யாருக்கு நடக்கணும் போது நீங்கள் மீன லக்னமாகுது செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி 2 2இல் ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்திலே இருக்கும்பொழுது குடும்பத்தில் பெரும் பணம் தேவை ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வரும். பட் இருந்தாலும் புரட்டி கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் பெரும் பணம் வந்தாலும் அது ஒரு குடும்பத்திற்கான செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 3ஆம் அதிபதி 3இலிருந்து செவ்வாய் 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது கலகங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கலாம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 4ஆம் அதிபதியான புதன் 4 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 12இல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுங்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கும்போது தாயாருக்கு ஒரு செலவுகள் பண்ணுறது, நிலபுலங்களுக்காக ஒரு செலவு பண்ணுறது, வீடு பராமரிப்பு வேலைகளுக்காக செலவு பண்ணுறது, வண்டி வாகனங்களுக்கான ஒரு சின்ன செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேர் மனைவியோட ஜாலியாக சுற்றுறதுக்கும் செலவு பண்ணுவாங்க. ஸோ அது அக்காடிக்கிட்டு தான் அவங்களுடைய என்ன சொல்கிறது ப்ரைவேசி தான். 5ஆம் அதிபதி. ஸோ 5இல் குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது குருவோடு இருக்கிற சுக்கிரனுடைய குருவுடைய பார்வை இருக்கிறனால பெரும் பணம் வரும். ஸோ குழந்தைகளாலும் பூர்வீகத்தாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி சூரியன் 12இல் இருக்கும்போது வேலையில் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். இது யாருக்கு நடக்கணும்? மீன லக்னமாகிறது சூரிய தசை புத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் 12இல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன விஷயங்களை கருத்து மோதல்கள் ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். தேர்ட் பர்சன் யாரையும் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் கூடாதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணி நீங்களே எப்படியாச்சும் சமாளிக்க பாருங்கள், அதுதான் சிறப்பு. 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத நபர்களால் ஒரு குழப்பம், தேவையில்லாத நபர்கள் உங்களை மண்டை குழப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த டென்ஷனுக்கு அதிகமாக இருக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மீன லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் 10-15 நாள் சரியாடும். ஸோ எனிவே 3 8 ரொம்ப எமோஷன் அதீதமான 8 8 வரனால ஒரு அதீதமான நெகட்டிவான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 8ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதீதமான ஆசைகளை தூண்டி விட்டு நம்மள மாட்ட விடும். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். ட்ராவலில் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய விஷயங்களை நினைப்பீங்க. பட் இருந்தாலும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தேவையில்லாத ஒரு டென்ஷன் மண்டையில் ஓடுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதி சனி 12இல் இருக்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், பெருத்த லாபங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எது உண்மை போயின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி ஒரு தெய்வம், ஸோ ஒரு இஷ்ட தெய்வத்தை மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது என்ன தெய்வமான இருக்கலாம். ஸோ டெய்லி அந்த ஒரு 10 நிமிடம் இறைவனுக்கு ஒதுக்கும்போது நம்ம அடுத்த லெவல் முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான், நல்லதே நடக்கட்டும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பேர் கேட்குற சந்தேகங்களில் முக்கியமான சந்தேகம், நம்ம சாமிக்கு படைக்கிறோம் ஓகேங்களா. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழுக்கட்டை படைக்கிறோம், தீபாவளி அன்றைக்கி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோம். சாமி சாப்பிடுவாரா?
அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு தேவையில்லாமல் படைக்கணும், நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாமிக்கு படைக்கிறனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி படையல் வந்து பண்ணுறது வந்து இறைவன் ஏற்றுப்பாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறாருங்க. அது எப்படி ஏற்றுப்பாருங்கிறது தான் விஷயமே. அது வந்து நிறைய பேர் தெரியாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து காஞ்சி பெரியவர், ஏன்னா நான் சொல்கிறத விட காஞ்சி பெரியவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, காஞ்சி பெரியவர்கிட்ட, பெரியவா இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமே எதுக்கு பண்ணுறோம், அது சாமியாக சாப்பிடுவது கடைசியில் நம்ம தானே சாப்பிட்றோம், அது எதுக்கு நம்ம செஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரு புக்கு இருக்குது, ஓகேங்களா, புக்கை படிச்சிட்டிங்களான்னு. அந்த புக்கை படிச்சிருக்கேன். சரி, ஓகே, அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள்லாம் காணாமல் போச்சான்னு கேட்டாராம். பாருங்கள், அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பிரசாதங்கிறது வந்து இறைவன் வந்து மனதார எடுத்துப்பார். அவர் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உணவாக மாறிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பிரசாதம் வந்து படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து இனிமேல் நீங்கள் போய் ஒரு பிரசாதம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரசாதம் நல்லா படைச்சு கொண்டாந்து நீங்கள் வந்து கேன்டீனில் கொடுக்குறத வச்சுட்டு ஐயோ இது என்னங்க ஒன்றும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கோயிலில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து இறைவனுடைய பேரருள் பேராற்றல் நிறைஞ்சிருக்கிற ஒரு கோயிலில் அந்த ஒரு பிரசாதத்தை வந்து மனசார இறைவனை வந்து நீங்களே படைச்சதாக நினச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அதோடய வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும் போது இறைவன் முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிங்க. அதனால தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா டாப்லாம் கழட்டிட்டு சொல்லுவாங்க, பனியன்லாம் கழட்டிடுங்க, கொஞ்சம் வெறும் உடம்பு குருவாயூர் போகிற டெம்பிள்லாம் போகும்போது அந்த நீங்கள் அப்படியே போங்க அப்படின் போது அந்த ஒரு வேவ்ஸ் வந்து அந்த பார்வை இறைவனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உடலில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னென்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீதை உபதேசம் பண்ணுற அந்த ஒரு சாப்டர், அந்த சாப்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய சாப்டரை உட்காந்து ஒரு வாரம் நடக்கிற இடத்துல உட்காந்து பேசுகிறது சாத்தியமா? இதுக்கு வந்து பதில் யார் கொடுத்தான்னு நான் சொல்லலை, உயர் திரு சுகி சிவம் அவர்கள். அவர் வந்து சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவன் வேலு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் அடிக்கிறது ரெடியாக இருக்கான்னு ஒரு வார் மூடில் இருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து இல்லை தத்தாசிய இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உலகம் இப்படி, நீ வந்து இவரெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவரை அவன் வெயிலில் வெட்ட வெளியில் உட்காந்துருப்பானா நிற்பானா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. அது எப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். மனசார இறைவன் நினைக்கிறான், இறைவா நான் இப்படி நிற்கிறேனே, நான் என்ன பண்ணட்டும் போது இறைவன் அப்படியே அந்த க்ஷண நேரத்தை கொடுக்குறது தான் அந்த கீதோபதேசம். அது வந்து உடனே அர்ஜுனனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மைண்டு கேட்குது, உடனே வார் ஸ்டார்ட் ஆகுது. இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து அவ்வளோ பெரிய டேட்டா வந்து வித்தின் அ மினிட் நம்ம வந்து ஃபோனில் வந்து மாற்றிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்போ நடந்திருக்குங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் பிரசாதங்களும் இறைவனுக்கு நீங்கள் மனதார இறைவா நீ வந்து சாப்பிட்ட, நீ சாப்பிடுபாடுன்னு சொல்லிவிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த பிரசாதத்துடைய டேஸ்ட்டே வேறு இருக்கும். நீங்கள் வேணால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பிரசாதம். எங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில், ஸ்ரீரங்கம் போனேன்னா அங்கே அந்த பட்டசா புளியோதரை இருக்கும். ஸோ பட்டை புளியோதரை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இன்னமும் தெரியலைங்க, அங்கே அந்த புளியோதரை சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி மாங்காடு கோயில், ஸோ இது சென்னையில் இருக்க மாங்காடு கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை வந்து நீங்கள் அங்கே அந்த சன்னிதானத்தில் உட்காந்து இறைவன் படைச்சிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள், ஏதோ ஒரு சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி கபடில் போடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுலாம் வந்து தப்பு கிடையாதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து உட்காந்து கிரகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.